பகைப்பது யார்? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். யோவான் 15:18. தம்முடைய சத்திய வழியில் செல்வோரை உலகம் பகைக்கும் என்று இயேசு முன்னரே அறிவித்தார். ஆனால் இன்று அநேகம் கிறிஸ்தவர்கள் தங்களை ஊரோ உலகமோ பகைக்கவில்லை, தங்களை பகைக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள்தான் என்று சொல்லுகிறார்கள். பல ஊழியர்களும் அவ்விதம் தங்களை பகைப்பது வேறு யாரும் அல்ல, தேவனுடைய ஊழியர்களே என்று சொல்லி வருத்தப்படுகின்றனர். பகைப்பது, வெறுப்பது, விரோதிப்பது, பொறாமை கொள்வது, பிறரை அழிக்க நினைப்பது போன்றவையெல்லாம் உலகத்திற்குரிய குணங்களாகும். இந்த ஆகாத குணங்கள் யாரிடம் உள்ளதோ அவர்கள்தான் உலகம், அவர்கள்தான் உலகத்திற்கு உரியவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் என்ற பெயரை தாங்கி இருந்தாலும் அவர்கள் உலகத்தின் ஆவியை உடைய உலக மக்கள்தான். அவர்கள் பெயரால் ஆவிக்குரியவர்கள், இயல்பால் அதற்கு எதிரானவர்கள். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்களும் விரோதித்தவர்களும் வீண் பழி சுமத்தி அவரை அழிக்க நினைத்தவர்களும் யார்? ரோமர்களோ கிரேக்கர்களோ அல்ல, தேவனுடைய ஊழியர்கள் என்ற ஸ்தானத்தில் இருந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் தேவ ஜனங்கள் என்ற பெயரில் வாழ்ந்தவர்களும் தானே அவரை விரோதித்தார்கள். அவர்களிடம் வேதம் இருந்தது, வேத அறிவு இருந்தது, ஆலயமும் இருந்தது, ஆலய வழிபாடுகளும் இருந்தது, அநேகம் பக்தி நடவடிக்கைகளும் இருந்தது. ஆனாலும் இதய நிலையில் அவர்கள் உலகத்தின் ஆவியை இயக்கியது. எனவே அவர்களின் இதயம் வெறுப்பினால் நிரம்பியிருந்தது. அன்று இயேசுவை விரோதித்த யூதர்கள் தங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டினார்கள். ஆனால் இயேசு அதை ஆட்சேபித்தார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது உண்மையாயின் என்னை நீங்கள் நேசித்திருக்க வேண்டும், ஆனால் நீங்களோ என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள் என்றார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளிடம் தேவனுக்கேற்ற சுவாபமாகிய அன்புதான் இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளானால் உங்களை பகைப்பதும் வெறுப்பதும் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அவர்கள்தான் உலகம். அந்த உலகம் உங்களை பகைப்பது இயல்புதான். சிந்தனைக்கு, பிறரிடம் அன்பில்லாதவன் எவ்வளவு சேர்த்தாலும் அது நாய்க்கு கிடைத்த தோட்டு தேங்காய்தான். ஆமென்.